அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேகுண சுந்தரி. PUMS இடையப்பட்டியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். CSIR டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் சைஃபிக்காக இந்த ஆய்வினை சமர்ப்பிக்கிறேன். அழிந்து வரும் நீர்வேலிகளை பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழலில் பல்லுயிர்களை பாதுகாத்தல். ஆய்வு பின்னணி: வறட்சி காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது ஆடுகளுக்கு என்ன தீவனம் தரலாம் என கால்நடையாளர்கள் நினைத்த போது அவர்களுக்கு உயிர்வேலியில் இருந்த செடி கொடிகள் கை கொடுத்து உதவியதை கண்டோம். உயிர்வேலிகளை பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழலில் வெப்பம் குறைவாக காணப்பட்டதை நேரடி ஆய்வில் கண்டோம். இந்த உயிர்வேலிக்கு தண்ணீர் தேவைப்படாத மழைநீர் ஆதாரமாக கொண்டு வளரக்கூடியது. வறட்சி காலங்களில் காய்ந்து போகாமல் தலைமுறைக்கு பயன்படும் பண்புடையது. உயிர்வேலி காய்ந்து போனாலும் அது நமக்கு விறகாக கூட பயன்படும். எந்த பயனில்லாமல் போகாது. இந்த கிழுவை, தேக்கு, பனை, அகத்தி, வேம்பு, சவுண்டால், பூவரசு மரங்களும் அவரை, முஸ்டாதரை, கோவை, முடக்கத்தான், புளிசான், துத்தி, பூளை, மூலிகா, காட்டுமல்லி, சங்கமுள் செடி வகைகள் உயிர்வேலிகளாக அமைவதால் தீவன மரப்பலகைகள் மற்றும் பல வகையான பயன்கள் உடையது. இந்த உயிர்வேலி விவசாயிகளுக்கு கால்நடை வைத்து போருக்கும் நல்ல மாற்றம் ஏற்படுத்தியதா, ஆரோக்கியத்தை ஏற்படுத்தியதா என்பதை அறிந்து கொள்ள எங்கள் குழுவால் ஆய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. உயிர்வேலியால் காணப்படும் தாவரங்கள், மரங்கள் அதிக தண்ணீர் இல்லாமல் வளரும் தன்மை கொண்ட மண்வளத்தை பாதுகாக்கிறது. பறவைகள், விலங்குகள், எச்சம் மூலம் பல வகையான மரங்கள் முளைக்கின்றன. ஆடு மாடுகளுக்கு சரிவிகித உணவை தருகிறது. முட்டை சார்ந்த உயிர்வேலி பல்லுயிர் சூழலுக்கு உதவும். பனை மரம் கொண்டு உயிர்வேலி அமைக்கலாம். உயிர்வேலி மரங்கள் சார்ந்த உயிர்வேலி அமைக்கலாம். விவசாயிகள் மற்றும் ஆடுகளும் உயிர்வேலி அடியில் இலைப்பாறுவதை கண்டோம். மழையில் இருந்து தன்னை நனையாமல் பார்த்துக்கொள்ளும். வறட்சி காலங்களில் தீவனங்களை பறித்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம். வறட்சி காலங்களில் இதனுடைய இலைகள் உதிர்ந்துவிடும். இது கால்நடைகளுக்கு சிறந்த உணவு ஆகும். உயிர்வேலி இல்லாமல் போனால் மழைவளம் குறையும், வெப்பம் அதிகமானதாக இருக்கும், நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளது, மண்ணரிப்பு ஏற்படும், பாம்பு இலைகளை சாப்பிடும், முள்ளெலி, ஓணான், பல்லி, பூச்சிகளை சாப்பிட்டு விட்டு நமக்கு உதவும், மண்ணரிப்பை தடுக்கும், நல்வளத்தை உருவாக்கும். உயிர்வேலியில் இருந்த மூலிகைகள், மரங்கள் நமக்கு உபரி வருமானம் தரும், வெப்ப காற்றை தடுக்கும், ஈரக்காற்றை நமக்கு கொடுக்கிறது. முயல்கள், பறவைகள் சாணம் பயிர்களுக்கு உரமாக உதவுகிறது. நமக்கும் நம்முடைய பயிர்களுக்கும் நோய் தூக்கம் வராது. பயிர் நடவு செய்யாத போதும் வறட்சி காலத்தில் பசுமையாக இருக்கும். நீர்ப்படுக்கை நன்றாக வைத்திருக்கும். உயிர்வேலி அமைக்க ஆகும் செலவு குறைவு. பூமியில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும். பாம்பு போன்றவை தங்க இடம் இல்லாததால் எலிகள் அதிகமாகும். ஓணம், பள்ளி தங்க இடம் இல்லாததால் பூச்சிகள் அதிகமாகும். விளைச்சல் பாதிக்கும். உயிர்வேலிகள் மற்றும் மரங்கள் அழிவதால் பருவநிலை மாற்றத்தை அதிகரிக்கிறது. உலகில் உள்ள 80% தாவர விலங்குகள் காட்டில் தான் வாழ்கின்றன. உயிர்வேலி அழிக்கப்படுவதால் இவைகளும் பாதிக்கப்படும். உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்படும். காடுகளில் காணப்படும் மண் ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும். உயிர்வேலி அழிக்கப்பட்டால் அதன் வளம் குறையும். உயிர்வேலி அழிக்கப்படுவதால் கரியமில வாயு அதிகமாகிறது. மண்ணரிப்பு, தாவர விலங்குகள், பூச்சிகள் பன்முகத்தன்மை பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள், மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை அகற்றி சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றுகிறது. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை இல்ல வாயு. புவி வெப்பம் அடைவதற்கு காரணமாகிறது. இதை தடுக்க மரங்கள் தேவை. தொடர் நாளிதழ் செய்திகள் உயிர்வேலி அவசியத்தை கூறுகின்றன. நாளிதழ் செய்திகள்: தினத்தந்தி 15/3/2022, 25/9/2022, பச்சை பூமி 26/11/2021, 29/3/2024, விவசாயம் 31/6/2020, இந்து தமிழ் திசை 1/2/2020, தினமலர் 14/8/2019, 6/5/2019, விகடன் 25/5/2018, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 11/1/2020. ஆய்வு சுருக்கம்: பல 100 ஆண்டுகளாக இந்த உயிர்வேலி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக விளங்குகிறது. பயிர்களுக்கு சத்தாகவும் மண்ணிற்கு உயிர் ஊட்டமாகவும் விளங்குகிறது. பருவமழை பொய்த்த காலங்களில், அதிக வறட்சி காலங்களில் உயிர்வேலிகள் விவசாயிகளுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக அமைகிறது. உயிர்வேலி ஒரு முறை அமைத்தால் எந்த செலவு குறையும். விவசாயிகள் யாரும் உள்ளுக்கு பணம் பெறுவதில்லை. கூலி மட்டுமே செலவு ஏற்படுகிறது. அடிக்கட்டை வெட்டி வைத்தால் தலையும் தன்மை கொண்டது. இந்த உயிர்வேலி எந்த ஒரு வறட்சி காலத்திலும் இந்த மரம் செடி காய்ந்து போகாது, பச்சையாக இருக்கும், சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. இந்த உயிர்வேலிகள் விவசாய நிலங்களில் நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. வெப்பக்காற்றை தடுக்கும், ஈரக்காற்றினை நமக்கு கொடுக்கிறது. தேவையில்லாத விவசாய நிலங்களும் வரும் ஆடுகள், மாடுகள் போன்றவற்றை தடுக்க இந்த உயிர்வேலிகள் உதவுகிறது. உயிர்வேலி அமைக்க ஆகும் செலவு மற்றும் கம்பிகளை ஆகும் செலவு பார்க்கும்போது உயிர்வேலியே மிக குறைந்ததாக உள்ளது. இந்த உயிர்வேலியால் பயிர்களுக்கு எந்த நோயும், மனிதர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. வறட்சி காலங்களில் தீவனங்கள் பறித்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். வறட்சி காலங்களில் இதனுடைய கிளைகள் உள்ள இலைகள் உதிர்ந்துவிடும். இதனை ஆடுகள் சாப்பிடுவதால் மிகுந்த சத்தாக ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இயற்கையான காற்று கிடைக்கிறது, நிழல் கிடைக்கிறது, பறவைகள், சிறு உயிரினங்களுக்கு வீடாக இருக்கிறது. கால்நடைகள் மழைக்காலங்களில் மரத்தின் அடியில் நின்று கொண்டு நனையாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஓசோன் படலம் பாதுகாக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் சக்தி இந்த உயிர்வேலிக்கு உண்டு. சுமார் 100 மீட்டர் உயிர்வேலியில் 2000க்கும் மேல் சிறு தாவரங்கள், மரங்கள் காணப்படுகின்றன. தம்புரெட்டி பாளையம் திரு பால்மணிக்கும் அவருடைய தோட்டத்தில் உற்று நோக்கிய போது உயிர்வேலி அழித்து கம்பி வேலி அமைக்கிறார்கள் என தகவல் நண்பர்கள் மூலம் கிடைத்தது. உயிர்வேலி காப்பாற்ற எங்கள் குழு முடிவு செய்து நேரில் சந்தித்து எங்களுடைய புதிய யுக்தியை கூறினோம். 2 லட்சம் மரங்கள் காப்பாற்றப்படும் என கூறியதால் அவரும் சரி என கூறிவிட்டார். எங்கள் குழு மூலம் அவருடைய தோட்டத்தில் உயிர்வேலி அமைத்து கொடுத்தோம். ஆயினும் நோக்கம் உயிர்வேலி அமைக்க வேண்டிய அவசியம்
சுற்றுச்சூழல் வேண்டி ஆய்வு செய்தல், உயிர்வேலி சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் நன்மைகள் தாக்கத்தை பற்றி ஆய்வு செய்தல், உயிர்வேலிக்கு பயன்படுத்தப்படும் மரங்களின் பலனை பற்றி ஆய்வு செய்தல், உயிர்வேலி மூலம் மனுஷங்களில் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ஆய்வு செய்தல். ஆய்வின் உள்ளடக்கம்: ஆய்வு செய்யப்பட்ட விதம். உங்கள் பெயர் என்ன? பால்மாணிக்கம். நீங்கள் எந்த ஊர்? தம்புரெட்டிப்பாளையம். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் பூமி? 6 ஏக்கர். குத்தகைக்கு 4 ஏக்கர் உள்ளது. உங்கள் தோட்டத்தில் என்ன விவசாயம் செய்துள்ளீர்கள்? இப்போது இல்லை, மழைக்காலத்தில் சோளம் விதைப்போம். இந்த தோட்டத்தில் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்துவீர்களா? ஆம். பாதுகாப்பானதா? எத்தனை மாடு ஆடுகள் உள்ளது? 5 செம்மறி ஆடுகள். உயிர்வேலி நடவு செய்ய அடைக்க உகந்த மாதம் ஆடி ஆவணி மாதம். ஏன் அந்த மாதங்களில் மட்டும் வெட்டி அடைப்பீர்கள்? பருவமழைக்கு முன்னர் செய்தால்தான் நன்றாக வாடி நன்கு தழையும். வருடம் வேலி அடைப்பீர்களா? இல்லை. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடைப்பீர்கள்? 5 ஆண்டுகளுக்கு. உயிர்வேலியிலிருந்து மூலிகை தாவரங்கள் ஏதேனும் கிடைக்கிறதா? ஆம். பெருண்டை, முடக்கத்தான், கோவை முதலியன. உயிர்வேலியால் சுற்றுச்சூழல் பயன் என்ன? சுத்தமான காற்று, நிலத்திற்கு குளிர்ச்சி, சிறு உயிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, பெரிய விலங்கிற்கு நிலங்களை பாதுகாக்கிறது. கம்புவேலி பற்றி உங்கள் கருத்து என்ன? நிலத்திற்கு பாதுகாப்பானது, ஆனால் விவசாய பூமிக்கு அது பாதுகாப்பானது அல்ல. சுற்றுப்புற சூழலை வெப்பநிலை அதிகரிக்கிறது, நிலத்தின் ஈரப்பதம் குறைகிறது, உணவு பிளவு உண்டாகிறது. எனவே விவசாய நிலத்திற்கு உகந்த உயிர்வேலி ஆகும். ஆய்வு முடிவுகள்: எங்கள் குழு 100க்கும் மேற்பட்ட மக்களிடம் ஆய்வு செய்தது. சுற்றுச்சூழல் உயிர்வேலியால் நமது சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் வலிமை உயிர்வேலிகளுக்கு உண்டு என அறிந்தோம். பருவகால மாற்றத்தை தடுக்கும் வலிமை இதற்கு உண்டு. கம்பி வேலியால் சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை. மாறாக உயிர்வேலிகள் இல்லாததால் தங்களது வாழ்விடத்தை இழக்கின்றன. பல உயிரினங்கள் செத்து மடிகின்றன. பறவைகளும் இடம்பெயர்வதால் விதை முளைத்தால் பறவ வழி இல்லாமல் போய்விடுகின்றன. கீரிகள், உடும்புகள், மயில் முட்டையை சாப்பிடுவதால் மயில் பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனிதர்களுக்கு தேவையான மூலிகைகள், கீரைகள், விலங்குகளுக்கு தேவையான உணவு கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக அமைகிறது. உயிர்வேலி வளர்ப்பதில் அரசு உதவ வேண்டும். இயற்கை விவசாயம் வளர்வதுடன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். உயிர்வேலியை காக்க எங்கள் குழுவில் ஆலோசிக்கப்பட்டது. நமது பூமியில் உள்ள விவசாயிகளிடம் கலந்துரையாடி உயிர்வேலிகள் அவசியத்தை நிறுத்துவது என முடிவெடுத்தோம். உயிர்வேலியை அகற்றாமல் அதை அடைக்கும் போது கம்பிவேலியை அதனுடைய அமைக்க ஆலோசனை கூறினோம். குண்டடம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் அதற்குண்டான செலவு குறைவதையும் கூறினோம். அவ்வாறு எடுக்கும் முயற்சியில் இன்று 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர்வேலியுடன் கம்பிவேலியையும் போட்டுள்ளனர். இதன் மூலம் உயிர்வேலி காக்கப்பட்டதுடன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு. விவசாயிகளுக்கு உயிர்வேலியின் இன்றியமையை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் மூலம் காப்பாற்றலாம். இனிய சிவம் தாமோதரன் அவர்களிடம் கூறிய போது உயிர்வேலியை அகற்றாமல் கம்பிகளை கட்ட முயற்சி செய்ய அறிவுறுத்தங்கள் என்று கூறினோம். பருவகால மாற்றம், ஓசோன் பாதுகாப்பு, காற்று மாசுபாடு தடுத்தல் என பலவித பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு உயிர்வேலியே என உணர வைத்தோம். எங்களது குழு ஆய்வின் மூலம் பலர் உயிர்வேலி அமைக்க முன்வந்துள்ளனர். பல விவசாயிகள் இதை பற்றி தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எடுத்து கூறுவதால் இன்று உயிர்வேலி அதிகரிக்கப்பட்டதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். உயிர்வேலியை பற்றிய விழிப்புணர்வு பல வீடுகளுக்கும் சுற்றுச்சூழலை உயிர்வேலியால் அமைக்க தொடங்கியுள்ளார்கள். வீடுகளில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு உயிர்வேலி வரப்பிரசாதமாகும். பறவைகள், விலங்குகள் வாழ பாதுகாப்பான அரணாக அமைகிறது. சுற்றுப்புற வெப்பநிலை சீரடைவதும் மண்ணின் தன்மை பாதுகாக்கப்படுகிறது. அழிந்து வரும் இயற்கையை மீட்டெடுக்க இதுவே சிறந்த தீர்வாகும் என அறிவியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். எங்கள் குழு ஆய்வால் குண்டடம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயிகள் உயிர்வேலியில் அமைக்க ஆர்வம் காட்டுகின்றனர். உயிர்வேலியில் அமைக்க எங்கள் குழு விவசாயிகளுக்கு உதவி செய்தது. அவர்களுடன் இருந்து உயிர்வேலியையும் கம்புவேலியையும் அமைத்துள்ளோம். நன்னிலம் காக்க கை கொடுப்போம், நாமும் அமைப்போம். உயிர்வேலி பல்லுயிர் காப்பது நம் கடமை. பசுமை உலகே நம்